ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த கண்டென்ட் ஐடினா என்னது, கண்டென்ட் ஐடி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த கண்டென்ட் ஐடினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு யூடியூபர் ஆயிருந்தேன்னு சொன்னா நீங்க உங்களோட யூடியூப்ல வந்து உங்களோட வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களோட வீடியோக்களை வந்து யாரும் எடுத்து அவங்களோட சேனல்ல போட்டாங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்களோட வீடியோக்களை வந்து யாருக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ வந்து இன்னொருத்தர் எடுத்து அவங்களோட சேனலில் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்து போயிடும். இப்போ நீங்கள் இந்த கண்டென்ட் ஐடியை வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க, உங்களோட கண்டென்ட் ஐடி உங்களோட சேனலுக்கு வந்து அப்ரூவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட வீடியோக்களில் யார் போட்டோன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ வந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது யார் உங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு வந்து நார்மலாக வந்து உங்களோட வீடியோ யார் சரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே போயிட்டு பார்க்கணும்னு சொன்னால் உங்களோட சேனல் டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, டேஷ்போர்டில் வந்து காப்பிரைட் டூவில் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அதில் தான் வந்து உங்களோட வீடியோக்களை வந்து யார் சரி யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்து கொடுத்துக்கலாம். காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னால் நான் வீடியோவில் என் ஸ்க்ரீனில் வந்து போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் கண்டென்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களா, கண்டென்ட் ஐடி வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்ன உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் உட்கார்ந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்களோட வீடியோக்களை வந்து யாரும் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒட்டோவா வந்து காப்பிரைட் கிளைம் இல்லைன்னா நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்து போயிடும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய சேனல்களை பார்த்துருப்பீங்க, சோனி, அதோட இந்த சன் மியூசிக், விஜய் டிவி, இது மாதிரியான சேனலில் வந்து அவங்களோட வீடியோக்களை வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் உடனே அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ வந்து வந்துடும். கூடுதலாக வந்து காப்பிரைட் கிளைம் தான் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றது வந்து குறைவு, உடனே வந்து வந்துடும். இப்போ இதுக்கு ரீசன் என்ன சொன்னால் அவங்க வந்து கண்டென்ட் ஐடி வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் வந்து உடனே வந்து வருது. இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து உட்காந்து ஒவ்வொரு வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன சொன்னால் இவங்க வந்து பெரிய சேனல், இவங்களோட வீடியோக்களை வந்து நிறைய பேர் வந்து எடுத்து போட்டே இருப்பாங்க, போட வந்து உடனே வந்து காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக்கோ இல்லை வந்துடும். இப்போ இதுக்கு ரீசன் வந்து அவங்களோட வந்து கண்டென்ட் ஐடி வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கண்டென்ட் ஐடி எப்படி அப்ளை பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த கண்டென்ட் ஐடி யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான வீடியோக்கள் இருந்தால் இந்த கண்டென்ட் ஐடி அப்ளை பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த கண்டென்ட் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினோன்னா அதில் சில விஷயங்கள் கேட்டிருக்கும், அதை வந்து பார்த்துக்கொள்வோம் இப்போ என்னன்னு சொல்லி. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போவோம் பாருங்க. முதல்ல வந்து என்ன தந்திருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கண்டென்ட் ஐடியை அப்ளை பண்ண வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஓகேவா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃபார்ம் தந்திருக்காங்க, அதை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் முதல்ல வந்து ஃபுல் லீகல் நேமை வந்து கொடுத்துக்கொள்வோம், உங்களோட பேரை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சேனலில் என்ன இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லை இந்தியான்னு சொன்னால் இந்தியான்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் உள்ள என்ன நாடு தேவையோ அந்த நாடு இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி உரிமை கூறுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. கூடுதலாக வந்து இந்த காப்பிரைட் ஓனர்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி. இரண்டாவது வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ வந்து அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஓனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஓனர் சொல்லி, இப்போ நீங்கள் மீடியா கம்பெனி அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இண்டிவிஜுவல் கிரியேட்டர்னு சொன்னால் அதை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. கூடுதலாக வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான் கொடுப்பாங்க. இதில் உள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதரை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து ஒரு பாக்ஸ் வரும், அதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன மாதிரியான டைப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட் ஓனர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட சேனல் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களோட நேம் இல்லை பிராண்ட் நேம் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. சேனல் நேமை கொடுக்குறது வந்து தான் பெட்டர். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் கம்பெனி நேம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட சேனல் நேம் வந்து இதில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. மேலே உள்ளதும் நீங்கள் கொடுத்ததை இதை வந்து கீழே கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கீழே அதை வந்து எம்டியாக விட்டுருங்க.
அடுத்தது வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் கம்பெனி வெப்சைட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உங்களோட யூடியூப் சேனலோட யூஆர்எலை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்யூ இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சேனலை வந்து மொனிடைசேஷன் பண்ணி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொனிடைசேஷன் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்ன்னு கொடுங்க. உங்களோட சேனல் வந்து மொனிடைஸ் ஆகி இருந்தேன்னு சொன்னால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் நோன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேவி சப்மிட்டட் காப்பிரைட் டேக் டவுன். அதாவது நீங்கள் இதுக்கு முதல்ல வந்து கண்டென்ட் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இதுக்கு முதல்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, பண்ணி ரிஜெக்ட் ஆக்கப்பட்டிருந்தால் தான் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முதல்ல அப்ளை பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் நோன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நோண்டு கொடுத்துன்னு சொன்னால் பாருங்க வை நோட் ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து அதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கொள்ளலாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் பிஃபோர்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் ஐ டிடன்ட் சி பிஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒன்று டைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் எதில் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் யூடியூப்லன்னு சொன்னால் யூடியூப்பில் கொடுத்துக்கலாம். இதில் உள்ள எல்லாம் வேணால் கூட டைப் பண்ணிக்கலாம். யூடியூப்லன்னு சொன்னால் யூடியூப், அதோட நீங்கள் வேறு வெப்சைட்லேயும் வந்து உங்களோட கண்டென்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வந்து அதர் ஷேரிங் சொல்லி காட்டிருக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மாதிரியான மற்ற சோஷியல் மீடியாக்கள் சொன்னால் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். டிவியில் போட்டிங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அட்ரஸை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அட்ரஸை கொடுக்கணும்னு பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது இதில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் what type of content are you trying to product அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட நீங்கள் போடுற கேட்டகரி வந்து என்ன வயசு இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் மிக்ஸ் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாக்ஸில் வந்து என்ன மாதிரின்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் எந்தெந்த கண்டென்ட்டில் டைட்டில் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டென்ட்டுகளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் போகும். அதாவது அந்த கண்டென்ட்டில் யாரும் யூஸ் பண்ணியிருந்தாங்க சொன்னால் அதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் போகும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து அதை ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யூ டாப்பிங் த ரைட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரியான காப்பிரைட் இஷ்யூக்களை வந்து கொடுக்க போகிறீங்க, காப்பிரைட் கிளைம் கொடுக்க போகிறீங்களா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய தந்திருக்காங்க. நீங்கள் வந்து எது மாதிரியான காப்பிரைட் இஷ்யூக்களை வந்து கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாமே சொன்னால் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை தேவையானது மட்டும் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் தந்திருக்கிற ஏதாவது ஒரு டூலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, இதுக்கு முதல் அப்ளை பண்ணி எடுத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கொள்ளுங்க. கண்டென்ட் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. காப்பிரைட் மேட்ச் டூல் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை கண்டென்ட் ஐடி வந்து ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நன் ஆஃப் தீஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துக்கொண்டு அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ரி பண்ண சொல்கிறாங்க. மேலே உள்ள எல்லாத்துக்குமே நான் வந்து எக்ரி பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா சின்னதா, இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. டிக் ஒன்று கொடுத்துக்கொண்டு கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க சொன்னால் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுக்கும் போது உங்களோட யூடியூப் சேனலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஐடி அப்ரூவல் ஆகிருச்சா இல்லையான்னு சொல்லி மெயில் வரும். இப்போ நான் வீடியோவில் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் இந்த எது மாதிரியான கண்டென்ட்டுகளுக்கு வந்து அப்ரூவல் தருவாங்க, எது மாதிரியான சேனலுக்கு வந்து அப்ரூவல் தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து வாங்கியிருக்க கூடாது. உங்களோட சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து கிளைமோ இருக்கக்கூடாது. அதோட வந்து நீங்கள் இன்னொருத்தர் ஃப்ரீயாக காப்பிரைட் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்களே அப்படி கிரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோக்களெல்லாம் இருக்கமில்ல. இப்போ யூடியூப்பில் போயிட்டு கிரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோக்களை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதாவது காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்கள், எங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடுத்து யூடியூப்பில் போடுறதுக்கு அனுமதி தந்த வீடியோக்கள், இப்படியான வீடியோக்களை கூட வந்து உங்களுக்கு உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஐடி வந்து கிடைக்காது. உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும், உங்களோட ஓன் மேக்காக இருக்கணும். இன்னொருத்தர் கண்டென்ட்டை வந்து நீங்கள் எடுத்து போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஐடி வந்து கிடைக்காது, ரிஜெக்ட் ஆகிரும். அதனால் அதை வந்து பெரிய பெரிய சேனல் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பெரிய பெரிய சேனல் வந்து அவங்களோட ஓன் கண்டென்ட்டில் வந்து அவங்க லைசன்ஸ் எடுத்த வீடியோக்களை மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொந்தமான வீடியோக்களை.
இப்போ நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் சொன்னா கிரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோக்கள் இருக்கு, அதாவது இந்த காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்களை வந்து நம்ம போடுவோம். இப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவங்களோட வந்து எந்த ஒரு மெட்டீரியலை வந்து நம்மளோட கண்டென்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்க கூடாது. இப்படி நீங்க அடுத்தவங்களோட மெட்டீரியலை வந்து கொஞ்சம் கூட உங்களோட சேனல்ல உங்களோட கண்டென்ட்ல வந்து யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கண்டென்ட் ஐடிக்கு அப்ளை பண்ணீங்க சொன்னா உங்களுக்கு கண்டென்ட் ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் ஐடினா என்னது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.